கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இந்த ஆராதனை ஆசீர்வாதங்கள் இந்த நிகழ்ச்சியின் வழியா நம் அனைவரும் சேர்ந்து தேவனை ஆராதித்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இதிலே தேவனை ஆராதிப்பது மட்டுமல்ல, தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கிற தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையின்படியே, தேவனுடைய சத்தியத்தின்படியே, அவருடைய மாறாத வாக்குத்தத்தங்களின்படியே கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். வாருங்கள் நாம் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை ஆராதிப்போம். நம் நடுவிலே அவர் மகிமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த மகிமை உள்ள தேவனை நம் அனைவரும் சேர்ந்து நம் மத்தியில் இருக்கிறவரை ஆராதித்து நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீர். ஆண்டவரே, அந்த ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தீர். இந்த நாளிலே எங்கள் நடுவிலே நீர் உலாவி எங்கள் நடுவிலே எங்களை ஆசீர்வதிக்க உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இயேசுவானவரே, எங்கள் பிதாவாகிய தேவமே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம், ஆராதித்து கனப்படுத்துகிறோம். சேர்ந்து பாடுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீர். ஜீசஸ், ஹalleluya. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் மத்தியில, சேராபீன்கள் மத்தியில அன்றைக்கு ஏசாயா பார்க்கிறான், வெளிப்படுத்தல யோவான் பார்க்கிறான். மகிமை உள்ள தெய்வம் ஆராதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கப்படுகிறார். வாருங்கள் சேர்ந்து நாமும் ஆராதிப்போம் பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை. ஜீசஸ், ஹalleluya. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மோசேயினுடைய அந்த நாட்களில் அந்த வனாந்தரத்தில் முட்செடி தண்ணீரில் அவர் வெளிப்பட்டார். அதற்கு பின்பு மோசேயின் வாழ்க்கை 40 ஆண்டுகள் மகிமையாய் பிரகாசித்தது. அவருடைய ஸ்தானமே உயர்த்தப்பட்டது. இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உன் ஸ்தானம் உயர்த்தப்படும். முட்செடியின் மத்தியில், சீனாய் மலையின் உச்சியில், கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில், சீனாய் மலையின் உச்சியில், கண்மலையின் வெடிப்பினில்
இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மேல் வீட்டறையில அன்றைக்கு சீடர்கள் நடுவில் கர்த்தரை ஆராதித்த அந்த சிறிய கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கினது. ஆமென். ஒரு எழுப்புதல் வெடித்து சிதறியது. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மத்திலே இறங்கி வரட்டும். ஒரு பெரிய எழுப்புதல் நம் நடுவிலே வெடித்து சிதறுவதாக. அநேக ரட்சிக்கப்படுவார்களாக. சேர்ந்து பாடுவோம். சீடர்கள் மத்தியில், சீடர்களின் மத்தியில், மேல் வீட்டு அறையினில், பெந்தைக்கோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில், மேல் வீட்டு அறையினில், பெந்தைக்கோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா வாரும். எங்கள் நல்லவரே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை ஆராதிக்கிற தேவஜனமே, இப்பொழுது கிருபையின் மழை உன்மேலே. ஹல்லேலூயா. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. எங்கள் ஆண்டவர் அன்றைக்கு மேல் வீட்டறையில் இறங்கினீர். ஆசாரிப்பு கூடாரத்தின் நடுவிலே, சாலமோன் கட்டிய தேவாலயத்தில். ஆம், அன்றைக்கு ஜனங்கள் நடுவிலே மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய், அந்த சீனாய் மலையின் மேலே புகைக்காடாய் உம்முடைய மகிமை. நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும் பொழுது அதே மகிமையை, அதே தேவ பிரசன்னத்தை நம்ம உணர்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. அவரே நம்முடைய ஆறுதல், நம்முடைய நம்பிக்கை. நான் இப்படி சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்பிக்கையின் நங்கூரமாய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அவர் நம்பிக்கையின் நங்கூரமானவர். ஒரு கப்பலை எப்படி ஒரு நங்கூரம் தாங்குகிறதோ, எந்த புயலிலும் எந்த பெரும் காற்றிலும் அந்த கப்பல் மூழ்கி விடாதபடிக்கு அந்த நங்கூரம் பாதுகாப்பது போல அவர் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க என்னோடு கூட சேர்ந்து, எங்க வாழ்வே நீங்க தான் ஐயா. ஆண்டவரே, எங்க வாழ்வே நீர் தான் ஆண்டவரே. எங்கள் வாழ்வு, எங்கள் மகிமை, எங்கள் மேன்மை எல்லாம் நீரே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். நம்ம அனைவரும் சேர்ந்து பாடுவோம். என் வாழ்வே நீர்தான் ஐயா.
நீர் மாத்திரம் இல்லாவிட்டால் எங்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுவோம், என் வாழ்வே நீர்தான் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்களுக்கு போதும், உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும், உம்முடைய பிரசன்னத்தினால நாங்கள் நிரம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க தேவ சமூகத்தில்? எங்கள் வாழ்வே நீர்தான் ஐயா. நீர் மாத்திரம் இல்லாவிட்டால் மனிதர்கள், ஆமென், சத்துரு எங்களை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். நீர் எங்களை பாதுகாக்கிறீர், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஜீசஸ், வாழ்வே நீர்தானப்பா. நல்ல கரம் தட்டி பாடுவோம். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, 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 வாழ்வே நீர்தானை. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் நானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீர்தானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, சொல்லுங்க, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. திசையில் அலைந்து திரிந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்ல, நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்ல, உன்னதமானவர் மறைவில் வந்தே, உன்னதமானவர் மறைவில் வந்தே, நிம்மதி நிம்மதி அடைகின்றே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேன், என் வாழ்வே நீர்தானை. கரம் தட்டி பாடி ஆண்டவர் ஆராதித்து, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர். மாறி போகும் இந்த உலகத்தில் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, மாறி போகும் உலகினிலே மாறாத செல்வம்
நீர்தானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத செல்வம் நீர்தானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கண்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, வாழ்வே நீர்தானையா. எங்கள் வாழ்வு, எங்கள் மேன்மை, எங்கள் நம்பிக்கை, எங்கள் ஜீவன், எங்கள் ஆதாரம் எல்லாமே நீர்தான் ஐயா. யோசித்து பாருங்கள், 4 திசைகளிலும் நம்முடைய வாழ்க்கை அலைந்து திரிந்தது. இங்க போயிடலாமா, அங்க போயிடலாமா, அதை செய்து விடலாமா, அவரை பார்த்து விடலாமா என்று அலைந்து திரிந்தோம். ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் அபத்தமாகி, அந்த நம்பிக்கையெல்லாம் வீண் போகி ஒரு நாளிலே இயேசுவை தேடி வந்தோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, 4 திசையில் அலைந்து திரிந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்ல. 4 திசையில் அலைந்து திரிந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்ல. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன் இயேசுவின் பாதத்தில். ஆம், மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறார். மார்த்தாளை பார்த்து, நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயே, ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இந்த நாளிலும் அநேக கவலைகள், பாரங்கள், வேதனைகள், சோதனைகளினாலே நான் என்ன செய்வேன் என்று திகைத்துக் கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அவர் பாதத்திலே வந்துவிடு. உன்னதமானவர் மறைவினில் வந்தே, உன்னதமானவர் மறைவினில் வந்தே நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. ஆண்டவர் சொல்றாரு, மாறி போகும் இந்த உலகினிலே மாறாத தேவனும் அவருடைய கிருபையும் நமக்கு போதும் என்று சொல்கிறார். மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. எங்களுக்கு இந்த உலகத்தில் புகலிடம், அடைக்கலம். பாருங்க, வேதத்துல பார்க்கிறோம், அந்த அடைக்கல பட்டணம், இந்த பட்டணத்துக்குள்ள வந்து அவன் பாவமே செய்திருந்தாலும், கொலையே செய்திருந்தாலும், என்ன செய்திருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட முடியாது. அந்த அடைக்கல பட்டணம் இயேசுதான். அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக சிந்தி எல்லாவற்றையும் செய்து முடித்த அந்த கல்வாரியிலே, அந்த இயேசுவின் பாதத்திலே வந்து விட்டார். அந்த அடைக்கல பட்டணம் கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் காப்பி, இதுவரைக்கும் காத்தீர், இன்னும் காப்பி, எங்களை காத்துக்கொண்டே இருக்கிறேன். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் இளைப்பெயரலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தை எத்தனை பேர் ஆமென் சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் அப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும்.
ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை ஆண்டவரை வாழ வைக்கும். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. எத்தனை பேர் சொல்றீங்க தேவ சமூகத்துல? ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகவே விலகாது. ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லி ஆண்டுடைய நாமத்துல இந்த பாடலை பாடி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் எங்களை விட்டு மாறவே மாறாது. ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மலைகள் விலகி போகும், பர்வதங்கள் விலகி போகும், அவர் கிருபை எங்களை விட்டு விலகவே விலகாது. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. எத்தனை பேர் சொல்லி பாட போறீங்க? நல்ல கையை தட்டி பாடுவோம். Thank you Lord. உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் பெரிது. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. சொல்லி பாடுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்கு ஜீவனையே தந்துட்டாரு. அதை விட இந்த உலகத்துல மற்றவற்றை தராதிருப்பது எப்படி? சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. நாமத்தை உயர்த்துகிறோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நிசி எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர், யெகோவா ஷம்மா எங்களோடு இருந்து எங்கள் நம்பிக்கையாளர் எங்களை காக்கிறவர். கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிப்போம். வாருங்கள் சேர்ந்து பாடுவோம். யெகோவா நிசி யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதும். கரம் தட்டி பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஆமென். யெகோவா ராஃபா
சுகத்தை தந்தவர். எத்தனையோ நேரத்தில் வியாதிப்பட்ட பொழுது, பலவீனப்பட்ட பொழுது தழும்புகளாலே சுகமானோம். இந்த நாளிலும் பலவீனப்பட்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னை சுகப்படுத்த தான் இயேசு தழும்புகளை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். சொல்லி பாடுங்க, யெகோவா ராஃபா, என் சுகமானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ராஃபா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்போம். ஆமென். என் வாழ்வில் என்றும் போதுமான, சேர்ந்து பாடுவோம். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்றும் போதும். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் இரக்கம் அவர் கிருபை மாறாது என் வாழ்விலே. சொல்லுவோம், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம். சொல்லிக்கொண்டே இருப்போம். தேவ கிருபை உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்கள் ஆலயத்தின் மேல், உங்கள் சபையின் மேல், உங்க விசுவாச மக்களின் மேல், உங்க சந்ததியின் மேல். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் இரக்கம் அவர் கிருபை மாறாது. சொல்லுவோமாய், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. நல்ல கையை தட்டி என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஆராதனையின் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தா நம்ம அவரை துதிக்காம இருக்கவே முடியாது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பவுல் இப்படி எழுதுகிறார் பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. பாருங்க, இந்த திருவிவிலியம் ரொம்ப அருமையா சொல்லுது, பொது மொழிபெயர்ப்பு. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவைகள் ஆயின. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. என்னை கேட்கிற தேவனுடைய ஜனமே, தேவனை ஆராதிக்கிற சகோதரனே, சகோதரியே, விசுவாச மக்களே, தேவ ஊழியர்களே, பாருங்க, இந்த வசனம் எதிர்மறையாக இருக்கிறது. அதாவது கடவுளை மகிமைப்படுத்தாமலும் நன்றி செலுத்தாமலும் ஸ்தோத்தரிக்காமலும் துதிக்காமலும் இருந்தால் அவர்களுடைய இருதயம், வாழ்க்கை எல்லாமே இருளடைந்து போகும். பாருங்க, இதே வசனத்தை நாம் நேர்மறையாக படிப்போமானால் பாருங்க, கடவுளுக்கு மகிமை செலுத்துகிற வாழ்க்கை, நன்றி செலுத்தி ஆராதிக்கிற வாழ்க்கை பிரகாசமடையும். அவருடைய இருதயம் பிரகாசமடையும், அவருடைய வாழ்க்கை பிரகாசமடையும், எதிர்காலம் பிரகாசமடையும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல போறீங்க? ஆகவே இந்த நாள்ல கூட இந்த அதிகாரத்தை நீங்கள் இந்த ஆராதனைக்கு பின்பு நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஜனங்களுக்கு தெரியும் யார் சிருஷ்டிகர்த்தர், யார் சகலவற்றையும் படைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவை தவிர ஒரு இரட்சகர் இல்ல, சிருஷ்டிகர் இல்ல, ஒரு நேசர் இல்லவே இல்ல.
அதான் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நானும் என்று சொல்லாமல் நானே என்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒன் அண்ட் ஒன்லி, அவர் மட்டும்தான். ஆகவே அந்த சிருஷ்டி கர்த்தரை தொழுது சேவியாதபடிக்கு பாருங்க, படைப்புகளை, படைப்பாளிய மறந்துட்டாங்க, சிருஷ்டிகரை மறந்துட்டாங்க, சிருஷ்டிகளை, படைப்பை தொழுது கொண்டார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம் நம்முடைய தேசம், 100க்கு மேற்பட்ட கோடிகள் உள்ள நம்முடைய தேசத்தின் மக்கள் யோசித்து பாருங்க, 30 முக்கோடி தெய்வங்களை வழிபடுகிறார்கள். தெருவுக்கு தெருவு, வீதிக்கு வீதி, மண்ணையும் கல்லையும் சிலைகளையும் மனிதர்களையும் மூட நம்பிக்கைகளையும் பாருங்க, படைப்பாளியை மறந்து, சிருஷ்டி கர்த்தரை மறந்து, சிருஷ்டியை, படைப்பை தொழுது கொள்கிறார்கள். இதன் விளைவு தேவனுக்கு மகிமை செலுத்தல. பாருங்க, உண்மை தெய்வத்தை அவர்கள் ஆராதிக்காமல் இருக்கிறபடியினால தான் ஆண்டவர் சொல்றார், அவருடைய இருதயங்கள் இருள் அடைந்தது, வாழ்க்கை இருள் அடைந்தது. தொடர்ச்சியாக அந்த அதிகாரத்தில் படித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு அருவருப்பான, கேவலமான, அசுத்தமான பாவங்கள், இவைகளுக்கெல்லாம் தேவன் அவர்களை இச்சை ரோகங்களுக்கு, அந்த இச்சையான பாவங்களுக்கு விட்டு கொடுத்து விட்டார். ஆகவே தான் இன்றைக்கு இத்தனை அவலட்சணமான பாவங்கள். என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் கூட உண்மை தெய்வத்தை நாம் ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கை யோசித்து பார்க்கணும். பரிசுத்தமுள்ள தெய்வத்தை, ஆமென், உண்மை தெய்வமான் சிருஷ்டி கர்த்தராம் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை அவரை மகிமைப்படுத்துகிறதா, அவருக்கு நன்றி செலுத்தி ஆராதித்து அவரை தொழுது கொள்கிறதாய் நாம் காணப்படும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுது, அவருடைய இருதயம், அவருடைய வாழ்க்கை பிரகாசமடையும், வெளிச்சமடையும். அவர்களுக்கு ஒரு சிறப்புள்ள எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? தேவனை, தேவன் என்று சொல்லப்படாத பாருங்க, அந்த அந்நிய தெய்வங்களை வணங்குகிற இந்த ஜனத்தின் மத்திய நடுவிலே உண்மை தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உனக்காக தேவன் ஆயத்தப்படுத்தினவைகளை இதுவரைக்கும் உன் கண் காணல, உன் காது கேட்கல. அதிசயமான காரியத்தை உன் கண்கள், உன் காதுகள் நீ அனுபவிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார், பிரகாசமடைய போகிறது. உன் வாழ்க்கை, உன் இருதயம் பிரகாசமடையும், வெளிச்சமடையும், இருள் நீங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? அப்படி சொல்றவங்க மட்டும் ஆண்டவரை பார்த்து, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் இரக்கம், அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும், ஆமென், உங்கள் அருமையானவர்களையும் உங்கள் விசுவாச மக்களையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாம் அடுத்த வாரம் நாம் இதே புதன்கிழமையில இரவு 10 மணிக்கு நம்ம சந்திப்போம். அதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.